ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஈஸியான ஒரு மெத்தடில் சிக்கன் ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ரோஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ சிக்கன், 1 கப் வெங்காயம், 1 கப் தக்காளி, 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், கருவேப்பிலை, 2 ஸ்பூன் தயிர் எல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு மண் சட்டியில் செய்கிறோம். தேவையான அளவு எண்ணெய், எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிறோம். அப்புறமா எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கோங்க. அப்புறமா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பாருங்கள். சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்திருக்கிறோம். இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, சிக்கன்லேருந்து தண்ணி வருது. இன்னும் கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் பாதி வெந்ததுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் வெந்ததும் எடுத்து வச்சுருக்கிற தயிர், கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்துடுச்சு. தண்ணி எல்லாமே வற்றிடுச்சு பாருங்கள். இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குதா உங்களுக்கு? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் ரோஸ்ட் ரெடி. இதில் நம்ம தயிர் ஊற்றிருக்கிறதுனால டேஸ்ட்டாக இருக்கும் அண்டு சாஃப்டாகவும் இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாம் சேர்த்து சாப்பிட்லாம். நாங்கள் இன்றைக்கி தோசையில் ட்ரை பண்ணுறோம்.